ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 24 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அபியோட அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குல்ல. அப்போ ராகவ் வந்து ஒரு மீட்டிங் சொல்லிட்டு பாதி தூரம் போனவர் வீட்டில் எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு அவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்புறமா ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி ஒன்று மீட்டிங்கை இதை கேன்சல் பண்ணிருங்க, இல்லாட்டி நீயே போய் அட்டன் பண்ணி உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோடனே, சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, என்னடா அப்படி சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. இல்லை நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அபி அப்படியே பார்க்குறாங்க. எல்லாருமா வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குது. ஆப்ரேஷன் முடிஞ்சு டாக்டர்ஸ் வெளியில் வராங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ஆனால் போஸ்ட் சர்ஜரி தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, எங்களால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, 24 ஹவர்ஸ் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னோடனே ராகவ் என்ன கேட்குறாருன்னா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை அவங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸில் வந்து இது வராட்டி ஸ்ட்ரோக் வரக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டே எல்லாமே பேஷண்ட்டோட கண்டிஷன் எல்லாம் பார்த்து தானே நீங்கள் வந்து சர்ஜரியே ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், அவங்க முன்னாடி எடுத்த மெடிசின் இல்லாட்டா பேஷண்ட்டோட ஸ்ட்ரெஸ் அதனால கூட அந்த மாதிரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ரீசன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ வீட்டில் எல்லாருமே ரொம்ப பயந்து அவங்க அம்மாலாம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அணுலாம் என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ ஆகாஷ் வந்து நான் போய் டாக்டரை போய் கேபினில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே 2 நர்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த டாக்டர் இப்படி தாண்டி பண்ணுறாரு, நம்ம சீஃப் டாக்டர் சொல்கிறத கேட்குறதே இல்லை, அவர் பாட்டுக்கு பாரு ஓவர் டோசேஜ், இப்போ அனஸ்தீசியா கொடுத்தனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ பேஷண்ட்டோட அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க கண் விழிச்சாதான் எங்களுக்கு தெரியும், 24 ஹவர்ஸில் அந்த அனஸ்தீசியா சரியாகி அவர் கண் விழிச்சிட்டாருன்னா பரவாயில்ல, இல்லாட்டி ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி இது எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க, அவங்க மேலேயே இதை இப்போவுமே அவங்கள டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு 2 நர்ஸு பேசிகிட்டு இருக்கிறத ராகவ் கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி இங்கே டாக்டர்கிட்ட வந்து கத்துறாரு. நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு எங்களை வந்து டியூன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டோடனே, இல்லை சார் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கன்னொடனே, இல்லை அவரை நான் உடனே இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ எல்லாருமா சேர்ந்து ராகவை வந்து திட்டுறாங்க. அது எப்படி அவர் வந்து 24 ஹவர்ஸ் ஆன பிறகு தான் இந்த மாதிரி வேறு ஹாஸ்பிட்டலுக்கே மாற்ற முடியும், இல்லாட்டி பேஷண்டோட உயிருக்கே ஆபத்தாயிரும்னா ராகவ் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே இப்போ அபி அனு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து தம்பி சொல்கிறத கேட்போம், அவர் சொல்கிற மாதிரி வேறு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தால் ராகவோட ஃப்ரெண்டு ஏதோ மீட்டிங் ஏதோ மும்பையில் ஒரு ஆப்ரேஷன் விஷயமா எமர்ஜென்சியாக அவர் கிளம்பிடுறாரு. இன்னொரு டாக்டர் தான் அதை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த டாக்டர்கிட்ட இவர் பேசும்போது ஒரு நர்ஸ் மட்டும் வெளியில் வராங்க. அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, எங்களால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு நர்ஸ் சொன்னோடனே இப்போ அபி போய் ராகவோட சட்டையை பிடிச்சிடுறாங்க. நீங்கள் உங்களோட பிடிவாதத்தினால தான் எங்கள் அப்பா உயிருக்கு இப்போ ஆபத்தில் வந்து நிற்குது, என்ன பண்ண போகிறீங்க அப்படி சொல்லிட்டு ராகவோட சட்டையை பிடிச்சி உழுக்குறாங்க. அப்புறமா எல்லாருமா தடுக்கிறாங்க. அவர் நல்லது தானே செஞ்சார் விடுடி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அவரோட ஃப்ரெண்டு ராகவோட ஃப்ரெண்டே திரும்பி வந்துடுறாரு. அப்போ ராகவ் டேய் அப்படின்னோடனே, இந்த மாதிரி நீ இவ்வளோ எமர்ஜென்சின்னு சொன்ன பிறகு என்னால் போக முடியல, அதுவும் இல்லாமல் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவரும் கிரிட்டிக்கல் சொன்னார், நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னென்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து என்னால் முடிஞ்ச எல்லாமே பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போ இது அவுட் ஆஃப் டேஞ்சர், ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாத அப்படின்னு சொன்னோடனே இப்போ அபி ஓடி வந்து ராகவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதை ராகவை எதிர்பார்க்கவே இல்லை. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.